ஹாய் வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன். நம்ம சிவாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம டே 8ல அட்வான்ஸ்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, 3 வார்த்தைகள். அந்த 3 வந்து வில்லு, வுட்டு, ஈர்க்கட்டும். இந்த 3 வார்த்தைகள் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு எந்தெந்த மாரி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்க போறோம். சரியா? ஸோ, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பேசிக்கா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வில் என்ன சொல்லும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல இனிமேல் நடக்க போற செயல்கள பத்தி பேசும். வுட் அப்படின்றது வந்து பாஸ்ட்ல நடந்த செயல்கள பத்தி பேசும். இப்போ யூஸ்ட் டூ அப்படின்றதும் பாஸ்ட்ல நடந்த செயல்கள பத்தி தான் பேசும். ஆனா, அந்த செயல்கள வந்து நம்ம இப்ப பிரசன்ட்ல இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். விட்டுருப்போம். சரியா? இப்ப பாருங்களேன், நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஐ வில் ஸ்மோக் அப்படின்னா, நான் இனிமேல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல ஐ வில் ஸ்மோக்னா, இனிமேல் நான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய டைம்ல நான் ஸ்மோக் பண்ணுவேன்னு அர்த்தம். ஐ வுட் ஸ்மோக் அப்படின்னா, ஐ வுட் ஸ்மோக் வென் ஐ வாஸ் யங் அப்படின்னும்போது, நானு ஐ வுட் ஸ்மோக்னா நான் கடந்த காலத்துல ஸ்மோக் பண்ணுனேன். பட் இங்க ஐ யூஸ்டு டு ஸ்மோக் ஐ யூஸ்டு டு ஸ்மோக் வென் ஐ வாஸ் யங் பட் நாட் நவ் அப்படின்னும்போது, நான் கடந்த காலத்துல ஸ்மோக் பண்ணேன். பட் இப்போ பண்றதில்ல. இத சொல்றது தான் அந்த யூஸ்டு டு. கடந்த காலத்துல நடந்திருக்கும். பட் இப்ப இங்க நடந்திருக்காது. ஸோ அது மாதிரி பேசும்போது நம்ம யூஸ்டு டு பயன்படுத்துறோம். வுட்ன்றது கடந்த காலத்துல நடந்த செயல்கள பத்தி பேசும்போது யூஸ் பண்றோம். வில் அப்படின்றது இனிமேல் நடக்க போற செயல்கள பத்தி பேச போறோம். சரிங்களா? இத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துடலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். He gave some clothes. He gave some clothes when they were child. ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு துணிலாம் குடுத்துருக்காங்களாம். எப்போன்னா, அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது. அவன் வந்து சில பேருக்கு கிளாத்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ட்ரெஸ்லாம் குடுத்துருக்காங்க. எப்போ அப்டின்னா, அவங்க குழந்தையா இருக்கும்போது. பட் இப்போ இங்க பாருங்க. He gave cloths he gave some cloths when they were child. அப்ப கடந்த காலத்துல நடந்த செயல்கள பத்தி பேசுது. இந்த இடத்துல யூஸ்ட் டூவும் சொல்லலாம். வுட் வச்சு சொல்லலாம். கடந்த காலத்துல நடந்த செயல்கள பத்தி சொல்லும்போது, இந்த இடத்துல இங்க பாருங்க. He would give he would give some cloths when they were child அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? He would give he would give some cloths. இந்த இடத்துல he would gaveலாம் சொல்லக்கூடாது. would வந்துச்சுன்னா பக்கத்துல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரணும். அப்ப இந்த இடத்துல கேவ்லாம் he would கேவ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ he would give some cloths when they were childனா, அவங்க குழந்தையா இருக்கும்போது, அவங்க யாரோ சில பேர் குழந்தையா இருக்கும்போது, ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, கொஞ்சம் ட்ரெஸ் குடுத்துருக்கான். கிளாத்லாம் குடுத்துருக்கான். இதே வந்து வுட் வச்சு சொல்லலாம். கடந்த காலத்துல நடந்த செயல். யூஸ்டு டூ வச்சு சொல்லலாம். யூஸ்டு டூ வச்சு சொல்லலாமா? சொல்லலாம். எப்படின்னா, he used to give யூஸ்டு டூ அப்படிலாம் சொல்லக்கூடாது. He used to give some cloths when they were child. அவன் குழந்தையா இருக்கும்போது ஒரு சில ட்ரெஸ்லாம் குடுத்தான். பட் இப்ப குடுக்கல. அந்த மாரி கண்டிஷன்ஸ்லாம் யூஸ்ட் டூ ஒர்க் ஆகும். அப்போ ஹி யூஸ்ட் டூ கிவ் சம் கிளாத்ஸ் வென் தே வர் சைல்ட் அப்படின்னா, அவன் குழந்தையா இருக்கும்போது குடுத்தான். பட் இப்ப குடுக்கல. இதையே நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சே சொல்லலாம். ஹி கேவ் சம் கிளாத் வென் தே வர் சைல்ட். அவன் குழந்தையா இருக்கிறப்போ, அவன் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் குடுத்தான். இதையே வந்து கேவ் வச்சு சொல்லலாம். வுட் கிவ்ன்னு வச்சு சொல்லலாம். யூஸ்ட் டூ கிவ்ன்னு சொல்லலாம். 3மே கரெக்ட் தான். சரிங்களா? 3மே கரெக்ட் தான். ஓகே. அடுத்தது. ஹி வுட் ட்ரிங்க். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஹி வுட் ட்ரிங்க் டெய்லி வென் தே வர் யங். ஹி வுட் ட்ரிங்க் டெய்லி வென் தே வேர் யங். இந்த இடத்துல பாருங்க வுட் வந்திருக்கு. வுட்டுக்கு பக்கத்துல என்ன சொன்னேன்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வருது தான் வரணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்னது? இந்த வெர்ப் டேபிள்ல முதல்ல இருக்கிற அந்த ரோல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வெர்ப். அப்போ வுட் பக்கத்துல வுட் எதுக்கு யூஸ் ஆகும்? கடந்த காலத்துல நடந்த செயலை பத்தி சொல்றதுக்கான ஒரு வார்த்தையா வுட் இருக்கு. அப்போ ஐ வுட் ஐ வுட் ட்ரிங்க் டெய்லி. நான் டெய்லியும் குடிப்பேன். வென் வென் ஐ வாஸ் யங். இதுல வேறலாம் வராது. வென் ஐ வாஸ் யங். நான் குழந்தையா இருக்கிறப்போ டெய்லியும் குடிப்பேன். அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டானா கரெக்ட் தான். இப்போ பாருங்களேன். இதை இப்படி கூட சொல்லலாம் சிம்பிளா. ஐ ட்ரிங்க்ல ஐ வுட் ட்ரிங்க்னு வச்சுன்னா ஓகே. இந்த வுட் ட்ரிங்க்லாம் கட் பண்ணிட்டு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஐ ட்ராங்க் டெய்லி வென் ஐ வாஸ் யங். நான் குழந்தையா இருக்கிறப்போ
டெய்லியும் ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்றது. அப்போ ஐ டிராங்க் வச்சு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம். யூஸ்டு டு வச்சு சொல்லலாம். ஐ வுட் ட்ரிங்க்ன்னு வச்சு சொல்லலாம். சரிங்களா? 3மே ஒண்ணுதான். அப்போ கடந்த காலத்து செ ஆ நடந்த செயல பத்தி சொல்லும்போது 3 வார்த்தைகள் யூஸ் ஆகுது. ஒண்ணு வந்து வுட் வச்சு சொல்லும்போது ட்ரிங்க்ன்னு வருது. அடுத்து யூஸ்டு டு வச்சு சொல்லலாம். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு சொல்லலாம். சரிங்களா? இது எப்போ வேறுபடுது அப்படின்னா, யூஸ்டு டு வரும்போது கடந்த காலத்துல ஒரு செயல செஞ்சுட்டு இருந்திருப்பேன். பட் இப்ப செய்யாத போது அப்படின்னு வர சிச்சுவேஷன்லாம் நம்ம யூஸ்டு டு வச்சு சொல்லலாம். கடந்த காலத்துல நடந்த செயல்கள பத்தி பேசும்போது வுட் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ரிப்பீட்டான ஆக்ஷன். இப்ப பாருங்களேன், எப்பல்லாம் சம்மர் வெக்கேஷன் வருதோ, அப்பல்லாம் நாங்க பாட்டி வீட்டுக்கு போவேன். எப்பல்லாம் ஆ மழை பெய்யுதோ, அப்பல்லாம் நான் வந்து சூடா டீ குடிப்பேன். இதெல்லாம் கன்டினியூஸா ரிப்பிட்டேஷனா நடக்கிற வேலை. எப்பல்லாம் எனக்கு வந்து லீவ் விடுறாங்களோ, அப்பல்லாம் நானு நியூசிலாந்து போயிடுவேன். இந்த மாதிரியான செயல்கள்லாம் கன்டினியூஸா நடக்குது. அப்போ கன்டினியூஸா பாஸ்ட்ல நடந்த செயல்கள பத்தி பேசும்போது, வுட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? யூசுடு எப்போ? கன்டினியூஸா செயல் நடந்திருக்கும். எப்போ பாஸ்ட்ல. பட் இப்ப நடந்திருக்காது பிரசன்ட்ல. நிறுத்தியிருப்போம். நான் சின்ன வயசா இருக்கும்போது நெறைய ட்ரிங்க் பண்ணேன். பட் இப்ப ட்ரிங்க் பண்றதில்ல. அப்போ ஐ யூஸ்டு ஐ யூஸ்டு டூ ட்ரிங்க் வென் ஐ வாஸ் சைல்ட் பட் நாட் நவ் அப்படின்னும்போது நம்ம யூஸ்டு டூ வச்சு சொல்லலாம். இப்போ சிம்பிளா ஐ டிராங்க் டெய்லி ஐ டிராங்க் டெய்லி வென் ஐ வாஸ் யங் வென் ஐ வாஸ் யங் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ 3 விதமா சொல்லலாம் கடந்த காலத்துல நடந்த செயல. புரியுதா உங்களுக்கு? அப்ப எது இதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது. இப்போ வுட் வச்சு எப்படி வுட் மட்டும் தனியா எப்படி யூஸ் பண்ணுது? பாருங்க. வென் ஐ வென்ட் தேர் ஐ வுட் பிளே கிரிக்கெட். ஐ வென்ட் தானே நான் போனேன். ஐ வுட் பிளே கிரிக்கெட். இங்க பாருங்க. வுட் பக்கத்துல என்ன சொன்னேன்? சிம்பிள் பிரசன்டென்ஸ் வருதா? ஒண்ணா பிளேன்றது சிம்பிள் பிரசன்டென்ஸ் வருதா? வந்திருக்கு கரெக்ட். அப்போ வென்னெவர் அப்போ ரெப்பிடேஷன் எப்போ கடந்த காலத்துல ஒரு செயல் நான் சொன்னேன்ல. வுட் வந்து எப்போ வரும்னா, தொடர்ந்து நம்ம ஒரு செயலை ரிப்பீட்டா செஞ்சுட்டு இருக்கும்போதெல்லாம் வுட் வந்துரும். அப்போ வென்னெவர் ஐ வென்ட் தேர் ஐ வுட் பிளே கிரிக்கெட். நானு அங்க போகும்போதெல்லாம் நான் கிரிக்கெட் விளையாண்டேன். ஒரு செயல் வந்து கடந்த காலத்துல ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கும்போது, அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம வுட் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல வென்னெவர் ஐ வென்ட் தேர் நான் அங்க போகும்போதெல்லாம் ஐ வுட் பிளே கிரிக்கெட் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகே இது வந்து சரியான ஃபார்ம் தான். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கடந்த காலத்துல எப்பப்பலாம் ஒரு செயல் ரிப்பிட்டேஷனா நடந்துகிட்டு இருக்கோ, அப்போ வந்து நம்ம வுட்ட வச்சு சொல்லலாம். இந்த வுட் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட் வெர்ப் வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? கடந்த காலத்துல வுட்ன்றது பாஸ்ட்ல நடந்த செயலை பத்தி குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டைமு, செட் ஆஃப் ஒகேஷன் இத பத்தி பேசும்போதெல்லாம் வுட் யூஸ் ஆகும். இதெல்லாம் ஓகே தாங்க. பட் எப்பப்பலாம் கடந்த காலத்துல ஒரு சேல்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோ, அப்போ வந்து நம்ம வுட் வச்சு பேசலாம். சரியா? அதே மாரி சிம்பிளா சொல்லணும்னா, கடந்த காலத்துல நடந்த செயல பத்தி பேசுறதுக்கு வுட் யூஸ் ஆகும். இதே இன்னும் சிம்பிளா வெனெவர் ஐ வென்ட் தேர் ஐ பிளேய்டு கிரிக்கெட்ன்னு கூட சொல்லலாம். ஐ பிளேய்ட் கிரிக்கெட்ன்னு கூட சொல்லலாம். இதுவும் கரெக்ட். சரிங்களா? அப்போ ஒரு கடந்த காலத்துல நடந்த செயல சொல்றதுக்கு எந்தெந்த மாரியான வார்த்தைகள் பத்தி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப யூஸ்டு டூ யூஸ்டு டூ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இப்பல்லாம் அந்த யூஸ்டு டூ அப்படின்ற வார்த்தை நெறைய பேர் பயன்படுத்துறது இல்ல. பட் ஒரு சில அம் டைம்ல யூஸ் பண்றாங்க. சம்டைம்ஸ் சம்படி யூஸ் பண்ணும்போது, எழுதும்போது, சொல்லும்போது, பேசும்போது யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த யூஸ்டு டூ மட்டும் எங்க யூஸ் ஆகுது? தேர் வேர் சம் ஃபேக்டரிஸ் பட் நாட் நவ். ஒரு சில இடத்துல பார்த்திருப்போம். கடந்த காலத்துல ஒரு ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கும்போது, ஒரு சில ஃபேக்டரி இருந்திருக்கும். அதாவது ரொம்ப நேச்சுரலா இந்த கடல் எண்ணெய், செக்கு எண்ணெய்லாம் ஆட்டுறாங்கல்ல, அந்த மாரி ஃபேக்டரிஸ் இருந்திருக்கும். நாட்டு செக்கு எண்ணெய்லாம் ஆட்டுறாங்க. நாட்டு செக்குல எண்ணெய் ஆட்டுறாங்கல்ல, இந்த மாரி ஃபேக்டரிஸ் இருந்திருக்கும். பட் இப்பல்லாம் அது இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம யூஸ்டு டூ சொல்லலாம். சரிங்களா? அதே மாரி நான் நெறைய ரிவர்ஸ்லாம் இங்க பார்த்தேன். பட் இப்ப அதெல்லாம் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு கடந்த காலத்துல இருந்திருக்கும். பட் இப்ப அது இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம யூஸ் வச்சு சொல்லலாம். இங்க பாருங்க. தேர் வேர் சம் ஆயில் மில்ஸ் யூஸ்டு டூ பி ஹியர். அப்போ அங்க ஒரு சில ஆயில் மில்ஸ் இருந்துச்சாம். தேர் வேர் சம் ஆயில் மில்ஸ் யூஸ்டு டூ பி ஹியர். அங்க இருந்துச்சு. இப்பல்லாம் அந்த ஆயில் மில்ஸ் இல்ல. அதாவது நேச்சுரலா நம்ம எண்ணெய் ஆடுறதுக்கான ஒரு சில ஆயில் மில்ஸ் இருந்துச்சு. இப்ப அங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம சொல்றோம். அதே மாரி தேர் வேர்
சம் ரிவர்ஸ் சாரி ரிவர்ஸ்ல வரும் ஆக்ஷன் பத்தி தான் சொல்லுவேன். அப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? தேர் ஆர் சம் ஆயில் மில்ஸ் யூஸ் டு பி ஹியர். ஓகேங்களா? பட் அந்த மாதிரி இயற்கையா என்ன ஆட்டம் இந்த மில்ஸ்லாம் இல்லை. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது யூஸ் டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது. அப்போ பர்ஃபெக்டா நான் வந்து யூஸ் டுவும் சொல்லக்கூடாது, உண்டும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான டைம்ல எந்த மாதிரியான டைம்லலாம் இந்த யூஸ் டுவும் சொல்லக்கூடாது, உண்டும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்கலாமா? அந்த மாதிரிலாம் பர்டிகுலரா எப்பப்பெல்லாம் அந்த செயல் நடந்த இந்த நேரத்தை பத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும்தான் சொல்லணும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும்தான் சொல்லணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட வேலை என்ன? ஒரு செயல் நடந்திருக்கு. இந்த செயல் எப்போ நடந்துச்சுன்றத அந்த டைம் பத்தி பேசும்போது நம்ம நிச்சயமா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, உதாரணத்துக்கு we went to ஜப்பான். நாங்க எல்லாம் ஜப்பான் போனோம். we went ஒரு சப்ஜெக்ட், வீன்ற சப்ஜெக்ட். அது பக்கத்துலேயே வெர்பு வருது பாருங்க. என்ன சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் டென்ஸுக்கு எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், பக்கத்துலேயே வெர்பு வந்துடும். அப்போ we went to Japan in 90s. 1980s. 1980ல ஜப்பான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க. we went to ஆஸ்திரேலியா on summer holidays. பாருங்க, நாங்கள் ஆஸ்திரேலியா போனோம். எப்போ போனீங்க? அந்த டைம் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ்ல போனோம். we went to ஜப்பான். எப்போ போனீங்க? 1980ல போனோம். ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் நான் நடந்த செயல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த டைம் வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா, இல்லை அந்த மாதிரியான டைமை நான் மென்ஷன் பண்ணணும்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வெர்பு இருக்கும். இப்போ இது எந்த வெர்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெர்பு டேபிள்ல சென்டர்ல இருக்கும் பாருங்க பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. அந்த வெர்பு மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் பக்கத்துல வரும். இதுதான் அதனோட ஃபார்மேட். ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, நான் படித்தேன், நான் படிச்சிருக்கேன், நான் அங்க போகும்போதெல்லாம் படித்தேன். இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இது என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன டென்ஸ் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, அதுக்கான ஃபியூச்சர் பத்தி சொல்லணும். இனிமேல் நடக்க போற செயலை பத்தி சொல்லணும்னா, she will always go out not switching out the fan. அதாவது ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றதை பத்தி பேசுறதுக்கு நம்ம வில் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். இங்க பாருங்க, she will always ஆல்வேஸ்லாம் இல்லைங்க. she will go out not switching off fans அப்படின்னா அவ வெளில போகும்போது எப்பவுமே ஃபேனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாம போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய வார்த்தைகளை பத்தி பேசும்போதும் இந்த வில் யூஸ் ஆகும். அடுத்தது, she will always always she will always blame somebody. They would talk. she will always blame somebody. இந்த இடத்துல வில்லுன்றது வந்து ஒரு ஒருத்தவங்களோட வழக்கமான பிஹேவியரோ கேரக்டரிஸ்டிக்ஸோ பற்றி பேசுறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ரெசன்ட் டென்ஸும் யூஸ் ஆகும். இந்த இடத்துல அதே இடத்துல வில் அப்படி போட்டு நம்ம ஃபியூச்சர்லேயும் சொல்லலாம். ஒருத்தவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸோ பிஹேவியரோ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்லேயும் சொல்லலாம். சரிங்களா? அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல. சரிங்களா? இங்கே பாருங்க, தே வுட் டாக் பிகின் பீப்புள்ஸ் பேக். பீப்புள் பேக். இந்த இடத்துல வுட் வந்துச்சு பாருங்க. தே வுட் டாக். ஒன்று அவங்க வந்து என்ன செய்வாங்களா? இது ஒரு ரொட்டீனான ஆக்டிவிட்டிஸ் தான். நான் என்ன சொன்னேன், ஒரு செயல் தொடர்ந்து நடந்துச்சுன்னா அவங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, தே வுட் டாக் பிகின் பீப்புள் பேக்னா அவங்க எப்பவுமே ஒருத்தவங்கள அனுப்பி விட்டுட்டு அவங்க முகத்துக்கு நேராக சொல்ல மாட்டாங்க, அவங்க முகத்துக்கு பின்னாடி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ அதுதான் பிகின்ஸ் பீப்புள் பேக். சரிங்களா? ஓகேவா? அதுதான் இது. அப்போ வுட்டு நார்மல் சிம்பிள் பாஸ்டுக்கு வித்தியாசம் என்ன? வுட் அப்படின்றது வந்து ஒரு செயல் தொடர்ந்து நடந்தா அதை பற்றி பேசுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ ஈச் டைம், வென் எவர், வென்னு அப்படின்ற டைம் இது வரும்போதெல்லாம் ஐ டிட் தட். பாருங்க, ஈச் டைம் ஐ டிட் தட் ஷி வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். வென்எவர் ஐ டிட் தட் ஷி வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். வென்எவர் ஐ டிட் தட், நான் அந்த செயலை செய்யும் போதெல்லாம் அவன் சந்தோஷம் அடைஞ்சா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படின்னு சொல்லலாம். வென்எவர் ஐ வுட் டு தட் ஐ வுட் டூ தட் ஷி வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம்.
சிம்பிள் பாஸ்ட்னே சொல்லலாம். வுட் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ரிப்பிட்டேஷன் தொடர்ந்து வரும்போதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வுட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஈச் டைம் ஐ வுட் டூ தட் ஷி வாஸ் ஹாப்பி. வென்எவர் ஐ வுட் டூ தட் ஷி வாஸ் ஹாப்பி. வென் ஐ வுட் டூ தட் ஷி வாஸ் ஹாப்பி. அப்போ கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பேசும்போது வுட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதே தொடர்ந்து நடந்துச்சுன்னா வுட் யூஸ் பண்றோம். தொடர்ந்துலாம் நடக்கல. கடந்த காலத்துல எப்பயோ ஒரு டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எஸ்டர்டே ஐ டிட் தட் ஷி வாஸ் ஹாப்பி. நேற்று மட்டும் நான் அதை செஞ்சேன். அதனால அவ சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஒகேஷன் பாஸ்ட்ல ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நடந்துச்சு. தொடர்ந்து நடக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் கடைசியா என்ன சொல்ல வரேன் ஃபைனலா? வுட் எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாஸ்ட்ல ரெகுலரா நடந்த ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசும்போதெல்லாம் வுட் யூஸ் பண்ணலாம். வில் எப்போ யூஸ் பண்ணலாம்? இனிமேல் வரப்போற செயல்களை பத்தி பேசுறதுக்கான ஃபியூச்சர்ல வரும்போது நம்ம வில் யூஸ் பண்ணலாம். யூஸ்டு எப்போ யூஸ் பண்ணலாம்? கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்த செயலை பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போ அந்த செயல் நடந்திருக்காது அப்படின்ற டைம்ல நம்ம யூஸ்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ டு ஆல். அப்போ நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். பாய், டேக் கேர்.